கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர். இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவரை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தினமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்கல்ல, கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டோடைய வார்த்தை கேட்குற நீங்கள் தினமும் தேவ சமூகத்தில் முழங்கால் படித்து ஜெபிக்கணும். இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க வாஞ்சிக்கணும். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சரியா? உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்களுக்காக அடியும் ஜெபிக்கிறேன். இயேசப்பா அற்புதம் செய்வார். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? கேடகமாயிருப்பார். கேடகம் என்றால் ஒரு பாதுகாப்பு அரண். அது பாதுகாப்பை குறிக்கிறது. கேடகம் நம்மை தாக்க வருகிற எந்த காரியத்தை தடுத்து நிறுத்துவதுதான் கேடகம். தேவன் கேடகமாயிருப்பார். அவர் நம் பக்கத்தில் இருப்பார், நமக்கு முன்பாக இருப்பார். அதான் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிற அசைக்கப்படுவதில்லை. அப்படி நான் ஆண்டவன் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை, என்னை ஒன்றுமே சேதப்படுத்தான்னு சொல்றாரு. சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் நஷ்டங்கள், இதுவரையிலும் திடீர் இழப்புகள், திடீர்னு விபத்து வருது, திடீர்னு கீழே விழுறீங்க, திடீர்னு காயப்படுறீங்க, திடீர்னு மனுஷங்க எதுக்குறாங்க, சில வழக்குகளை தொடுக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியலை, தடுமாறுகிறீர்கள். ஒரு பிரச்சனை முடியும் இனி ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் அழிவுண்டான மாதிரி இருக்குது, கீழே போகிற மாதிரி இருக்குது. இனி பயப்படாதீங்க. இன்றைக்கு விசுவாசிங்க. கேடகமாக, ஒரு பாதுகாப்பாக, ஒரு பாதுகாப்பு அரணாக கர்த்தர் உங்களை இருக்க போகிறார். எப்படி ஒரு வீட்டை வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருக்காங்களோ அதே போல் ஒரு காம்பவுண்டு வால் பண்ணி, ஒரு காம்பவுண்டு சுவரை கட்டி வீட்டை பாதுகாத்து வச்சிரு. அதே போல் கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். சரியா? ஒரு குறிப்பிட்ட தேசத்தை எப்படி இராணுவம் சூழ்ந்து பாதுகாக்குதோ அதே போல் கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம ஆண்டவர் உறங்க மாட்டார், தூங்க மாட்டார், காக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. சரியா? அவர் கேடகமாயிருப்பார். அவரை மட்டும் நீங்கள் நம்புங்க. இயேசப்பாவை நம்புங்க. அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கேடகமாயிருப்பீராக. உம்மை நம்புகிற அனைவருக்கும் நீர் கேடகமாய் இருக்கும் என்பதை வேதத்திலே நாங்கள் பார்த்தோம். அப்படியே உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கேடகமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட மருத்துவமனையில் ஆபத்தான இருக்கிறவங்களை சுகமாக்குங்க. அவங்க சுகம் பெற்று வீடுகளுக்கு வரட்டும். ஆண்டவரே, தீராத நோய்கள் இப்போது சுகம் அடைவதாக. கடன் பிரச்சனை விடுதலை கிடைக்கட்டும். வேலையாளருக்கு வேலையை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, பிரிவினைகளை மாற்றுவீராக, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. இன்றைய பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, குறிப்பாய் திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார். அந்த ஜெப குறிப்புகளுக்கு அற்புதம் செய்வீராக. இன்னும் தகப்பனை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மேன்மைப்படுத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.